1061 தானா? சோத்திரம். 18வது வசனம், 12வது வசனம், 2வது அதிகாரம் 18வது வசனம், 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார், தமது ஜனத்தை உயர்த்துவார், தமது ஜனத்தை மேன்மைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, அல்லேலூயா, தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. ஏசியா 42ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசியா 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிற தேவன். கொஞ்சம் கண்களை மூடி ரீமானா ஷாகாராபாலாபா, தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பா, ஆசீர்வதிப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படட்டுப்பா. வைராக்கியம் கொண்டு, வைராக்கியம் உள்ளவரே, மா ஷாக்காரா துடாக்கா பலபா. ஆண்டவரே, உங்கள் கிருபை வெளிப்படட்டும்பா. தகப்பனே, உங்கள் பிரசன்னம் வெளிப்படட்டும். இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் பரிசுத்த தெய்வமே, ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க. எல்லா தட்டைகளும் மாறட்டும். ரீமானா ஷேக்கா பாலாபா. உங்கள் நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மறுபடியும் வாசிக்கலாம். யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தம்முடைய தேசத்திற்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக, தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசியால பார்த்தோம், தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் உண்டு. யுத்த வீரனை போல ஒரு வைராக்கியம் உண்டு. தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்களை அழிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்களை மேற்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வைராக்கியம் கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் அங்கே யாக்கோப்பு சொல்லுகிறார். 4வது அதிகாரம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். தம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம மேலே தேவன் வைராக்கியம் வாஞ்சியாய் இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்ம நினைக்கிறோம், நம்ம மேலே ஆண்டவர் கர்சனையாக இருக்கிறாரா, நம்ம மேலே பற்றுதலாக இருக்கிறாரா, நம்ம ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறாரா, நம்ம அதிக நேரம் ஜெபிக்கிறோமே, வேதம் வாசிக்கிறோமே, ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓடுகிறோமே, தசமப்பா காணிக்க கொடுக்கிறோமே, ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறோமே, நம்ம ஜெபிக்கிற ஜபம் கேட்கப்படுகிறதா? சில நேரங்களில் ஒரு கேள்விக்குறி வருகிறது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கரங்களை தட்டி வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஓரா கத்துடாபோ சந்தரபலபா, வைராக்கியம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வைராக்கியம்னா ஒரு 4 விதமான வைராக்கியங்கள் உண்டு. வைராக்கியம்னா 4 விதமான வைராக்கியம். முதல் வைராக்கியம் என்ன வைராக்கியம்? யாக்கோப்பு எழுதின நிருபம், அதே யாக்கோப்பு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும்
விரோதத்தையும் வைத்தீர்களானால் ஆ. நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். ஆ. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆ இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் ஆ. லௌகீக சம்பந்தமானதும் சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் ஆ. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கசப்பான வைராக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. வைராக்கியத்தில் ஒரு வைராக்கியம், என்ன வைராக்கியம்? இது எங்க இருந்து வருதுன்னா பேய்கிட்ட இருந்து வருது. ஆமா, சாகிற வரை இவன்கிட்ட பேச மாட்டேன், சாகிற வரை அவன் வீட்டுக்குள்ள. ஆமா, இந்த மாதிரி வைராக்கியம் இருந்தா இது எங்க இருந்து வருது அப்படின்னா நினைச்சுக்கிடணும். எங்க இருந்து வருது? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்படி இருந்தது கரெக்டா இருக்கிறோம். இல்ல, பேய்கிட்ட இருந்து வருது. பிசாசிட்ட இருந்து வரக்கூடிய வைராக்கியம் புரிந்து கொள்ள வேண்டும். வைராக்கியத்தில் இது ஒரு வைராக்கியம், பேய்கிட்ட இருந்து வர்ற வைராக்கியம். இது பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது அல்ல, இது பிசாசிட்ட இருந்து வரக்கூடியது. சொந்தக்காரங்களா இருப்பாங்க, தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க, திடீர்னு ஆவியானவர் பாரப்படுத்துவார் போயின்னு சொல்லி சில நேரங்கள் அந்த வைராக்கியத்தில் போக விடாமல் இருந்துரும். பிசாசு போகாத, உனக்கு அவன் அப்படி செஞ்சானே இப்படி செஞ்சானே. பிசாசு சில காரியத்தை சுட்டி காட்டி சில ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். சில வீட்டுக்கு போகும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அப்படி மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிருவாங்க. நான் நினைப்பேன் இவங்கெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க தெரியல. அல்லேலூயா. அது பிசாசிலிருந்து வரக்கூடிய வைராக்கியங்கள், பிசாசிலிருந்து கொண்டக்கூடிய வைராக்கியம். அதுதான் அப்படி பரத்திலிருந்து வரல, இது பேய்த்தனத்துக்குரிய வைராக்கியம். இரண்டாவது ஒரு வைராக்கியம் உண்டு, வாசிக்கலாம். இரண்டாவது ஒரு வைராக்கியம் அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். பதினேழு 18 இல்லையோ? கலாத்தியர் 4:17-18 இல்லையோ? கலாத்தியர், அவர்கள் உங்களை நாடி ஆ. வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆ. ஆகிலும் ஆ. நல்மனதோட அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி ஆ. வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு ஆ. உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். ஆ. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். இரண்டாவது ஒரு வைராக்கியம் உண்டு, நல்ல விசேஷத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு காரியம். வைராக்கியம் என்ன வைராக்கியம்? ஆமா, கசப்பான வைராக்கியம். இந்த வைராக்கியம் இருந்தால் எடுத்து போட்டுடணும். இது எத்தனை நாள் பாசிங் பிரேயர் போட்டாலும், எந்தெந்த புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் ஒரு பருப்பும் வேகாது. அல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு வைராக்கியம் கசப்பான நல் 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 விசேஷமான ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் ரொம்ப நல்லது. இது சில நேரங்களில் நல்ல விசேஷத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவாங்க. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், திருமணம் ஒழுங்கு செய்து வச்சுருந்தாங்க. அவன் கெட்டைய மாட்டான் அப்படின்னா. என்ன தம்பி அப்படின்னு? ரட்சிக்கப்படாத பிள்ளைய என் தலையில் கெட்ட வைக்கிறாங்க, நான் கெட்ட மாட்டேன், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல விசேஷமான நல்ல ஒரு காரியமான ஒரு வைராக்கியம், நல்ல ஒரு காரியமான வைராக்கியம். நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஒரு வைராக்கியமா இருந்தாப்புல. ஒரு தம்பி சயின்டிஸ்ட் நல்லா படிச்சுட்டு இருந்தாப்புல, அவனுக்கு கல்யாணமே பொண்ணே அமையலை. அவங்க அம்மா ஒரு கோணத்தில் போயிட்டு இருந்தாங்க, தன்னுடைய ஜாதியில் தான் பொண்ணு எடுக்குன்னு சொல்லி. இவன் ஒரு கோணத்தில் போயிட்டே இருந்தான். சொன்ன, தம்பி அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஏம்மா தம்பி கல்யாணத்துக்கு ஏமா இவ்வளோ தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அவங்க இந்து ஃபேமிலி, அவன் விரும்புகிறபடி கிறிஸ்துவ பிள்ளையை கல்யாணம் பண்ணட்டும், ஆனால் எங்கள் ஜாதியில் தான் நிச்சயணும் கல்யாணம் பண்ணணும். அந்த தம்பிகிட்ட போய் சொன்னேன், தம்பி கிறிஸ்துவ பிள்ளையை கல்யாணம் பண்ண அம்மா ஆசைப்படுறாங்க, இந்து பிள்ளைகள் இல்லை. ஆனால் அம்மா விரும்புகிறபடி என்னச்சிங்க அந்த ஜாதியிலே ஜெபம் பண்ணுங்க தம்பி, அம்மா உள்ளத்தையும் கரப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது தம்பி ஜெபம் பண்ணாங்க. அந்த தம்பி பேரை சொல்லி நாங்களே 4 வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு வந்தோம். அல்லேலூயா. ஆமாம், நானும் என் மனைவியும் தம்பி பேரை சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் போய் அங்கே போயிட்டு வர அம்மாவுக்கு பிடிக்கலை, அவங்க அப்படி இப்படி அப்படின்னாங்க. கடைசியில் போராடி மேற்கொண்டு 4வதாக அவங்க அந்த தம்பிகிட்ட பேசி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து திருமணம் முடிய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நல்ல விசேஷத்தில் கொஞ்சம் என்ன செய்யணும்? வைராக்கியம் பாராட்டணும். நம்முடைய கசப்பான வைராக்கியம் இல்லை,
மூன்றாவதாக பாரம்பரிய வைராக்கியம். நீங்க ரோமர் 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளும்போது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், அதுல சகோதரரே, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. இப்போ பவுலுக்குள்ள ஒரு வாஞ்சை, என்ன வாஞ்சனா, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிற எனக்குள்ள ஒரு வாஞ்ச ஆசை. பவுலுக்குள்ள ஒரு வாஞ்ச ஆசைனா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ள வாஞ்ச ஏக்கமா இருக்கிறது. ஆனா அடுத்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம். அவங்க தேவனுக்கேற்ற வைராக்கியம் தான். என்ன வைராக்கியம்? அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். அது இன்னொரு வசனம் வாசிக்கலாமே. அப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. இல்ல அது இல்ல 12வது அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் தான். இது 22:3 சாரி 22:3 அப்போஸ்தலர் நடபடிகள் 22:3. நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும், எங்க சொல்றாரு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பழைய காரியத்தை எடுத்து சொல்கிறார். நானும் தேவனை பற்றி நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, பாரம்பரியத்துல எப்படி வைராக்கியமாக இருக்கிறீர்களோ, இதை போல நான் ஒரு காலத்துல என்ன செஞ்சேன்? வைராக்கியமா இருந்தேன். பாரம்பரிய வைராக்கியம். சில பேர்ட்ட என்ன சொன்னாலும் அந்த பாரம்பரியத்திலிருந்து என்ன வச்ச முடியாது, வைராக்கியத்திலிருந்து அல்லேலூயா வரமாட்டாங்க. ஆமென். அந்த பாரம்பரிய வைராக்கியம் சில நேரங்களில் போட்டு பாவம் இந்த கிராமப்புறங்களில் ஊழியம் பண்ணுகிற பிள்ளைகள் பாவம், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாரத்தோடு செபிக்கணும். அந்த பாரம்பரியத்தில் இருந்து ரொம்ப சில நேரங்களில் சில கல்யாண காரியங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே துக்கமாக இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், பரிசுத்தவான்கள் எல்லாருமே. சர்ச்சில் உள்ள பாஸ்டருடைய மகனுக்கு தான் கல்யாணம். அவர் விசுவாசி மகளை கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். நல்ல பெரிய ஹோட்டல் பிடிச்சிருந்தாங்க. ஹோட்டலே நல்ல பெரிய ஹோட்டல். உள்ளே போனால் கொஞ்ச நேரத்தில் அல்லேலூயா, இனியால் உள்ளே உட்கார முடியல. எல்லாம் முடிஞ்சது. பரிசுத்தவான்கள் எல்லாமே ஜெபம் பண்ணி நல்லா பாட்டு படித்து ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே போட்டாங்க பாருங்க தண்டகா பாட்டு. அல்லேலூயா. உள்ளே உட்கார முடியும் எங்களால்? காது இந்த போக்கஸ் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு டீச்சையா பேயா சோத்திரம் எங்களால் முடியல. என்னால் அந்த சவுண்டு ஓவர சவுண்டு கேட்க என்னால் முடியாது. பயங்கர சவுண்டு போட்டு ஒரே ஆட்டம். கத்தாவே, இந்த காரியம் புரியலையோ? இந்த காரியம் ஆமாம் தண்டகா போட்டுட்டு, அதுவும் நாங்கள் நல்லா ஊழியக்காரங்க பிள்ளைங்கும் போது நாங்கள் முழு உரிமை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். என்றைக்குமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னா நாங்கள் எப்போவுமே எப்படி செஞ்சுருவோம், கூட பிறந்த சௌகரியங்களை கண்டிக்கிற மாதிரி கண்டிப்போம். ரொம்ப உரிமை எடுத்துக்கிடுவோம், உரிமை பாராட்டுவோம். அப்போ ஊழியக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னா ரொம்ப உரிமை கொண்டாடுவோம்ல. உரிமை கொண்டாட போனால் முடிஞ்ச உடனே பாரம்பரியத்தில் தட்டில் தேங்காவும் வெத்தலையும் வருது. எனக்கு பார்த்த உடனே நான் கேட்குறேன், என்ன தேங்காய்? இப்போமே உடனே சட்னி வைக்கிறதுக்கு வந்துருக்காங்களா நினச்சேன். பாவம், என்கேஜ்மெண்ட்டுக்கே பிள்ளைக்கு சட்னி வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தேங்காய் கொண்டு வந்தாங்களா? பாரம்பரியம். ஏதோ பிள்ளைகள் மற்ற கலாச்சாரத்திலிருந்து வந்து பண்ணினாங்க செய்கிறாங்க, அது அது அதுக்குரிய காரியம். தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள், பிரசங்கம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் தேங்காவை தட்டில் வச்சுட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? அப்போ தேங்காய் வந்து நல்லா சமைக்கணும்னா ஜெபம் பண்ண முடியும். அதோட ஒரு பெரிய கூத்து என்னன்னா, சர்ச்சில்
எங்கள் சர்ச்சிலே நடக்குது. ஒரு ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு ஊழியக்கார் மாலைக்கு ஜோமனு கொண்டு வந்து என்கிட்ட தாராரு. அலெக்ஸ் பிரதர் வாங்கினாங்க, என்ன மாலைக்கு ஜோம் பண்ணுங்க. மாலைக்கு என்ன ஜோம் பண்ண? மாலை வாடக்கூடாதுன்னா ஜோம் பண்ணணும். பாரம்பரியம். நீ மாலையை பொறிய, உங்க ஆசைக்கு மாலையை பொறிக்க, அதுலேயும் மாலைக்கு ஜோம் பண்ணுமா? பாரம்பரியம். அந்த வைராக்கியம், பாரம்பரியம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இல்லை. இந்த பாரம்பரியம். பவுல் சொல்லாரு, இதே மாதிரி தானப்பா நான் பாரம்பரியம் அந்த வைராக்கியத்தில் இருந்தேன். இந்த வைராக்கியத்தில், இந்த பாரம்பரிய வைராக்கியம். நாலாவதாக ஒரு வைராக்கியம் தான் பக்தி வைராக்கியம். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரே ஓ ராகாத்து டாபா ஷாபா லாபா. இந்த நாலாவது உள்ள ஒரு வைராக்கியம் தான். வைராக்கியம் என்ன? மறந்து போச்சு. கசப்பான வைராக்கியம். இது இருந்தா நம்ம ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி கிடையாது. ரெண்டாவதாக நல் விசேஷத்தில் பாராட்டக்கூடிய வைராக்கியம். மூணாவதாக பாரம்பரிய வைராக்கியம். நாலாவதான ஒரு வைராக்கியம் தான் மகிமையான வைராக்கியம், பக்தி வைராக்கியம். கொஞ்சம் கரங்களை தட்டி அல்லேலூயா, கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராகாத்து டாபா லாபா. இந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து ஏசப்பாவின்னு சொல்றாங்க, தாவீதுன்னு சொல்றாங்க. அதை வாசிக்கலாமே. யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 17வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததே என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எதில் எழுதியிருக்குதுன்னா, சங்கீதம் 69 நீங்கள் பார்க்கும்போது, சங்கீதம் 69:9, சங்கீதம் 69:9 எழுதியிருக்கிறது. வாசிங்க. சங்கீதக்காரர் பாடுகிறாரு. 69. வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். புறா விற்கிறவர்கள் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டுட்டு பக்தி வைராக்கியம், தேவனுக்கு உண்டான ஒரு பக்தி வைராக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். கொஞ்சம் கரங்களை தட்டி ரகா துடா பலாபா ரீமானா ஷாபா லாபா லாபா ரீமானா கந்து ரகா துடா. பக்தி வைராக்கியம் நாலாவதாக உள்ள அந்த பக்தி வைராக்கியம் தான் அது பட்சித்தது. அந்த பக்தி வைராக்கியம் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம். பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம். கொஞ்சம் கரங்களை தட்டி பக்தி வைராக்கியம். எனக்குள்ள கசப்பான வைராக்கியம் வேண்டாம்ப்பா, எனக்குள்ள கசப்பான வைராக்கியம் வேண்டாம், எனக்குள்ள பாரம்பரிய வைராக்கியம் வேண்டாம், எனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். கொஞ்சம் ரக்க தூடா பாலா ரீமானா ஷபலா பாலா. பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு 2 காரியங்களை பார்த்து நம்ம செபிக்க போறோம். இந்த பக்தி வைராக்கியம் எந்தெந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அந்த பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொல்லி டைமை பார்த்து சில ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம செபிக்க போறோம். முதலாவதாக திருப்பிக் கொள்ளலாம், எண்ணாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து, அவன் சொல்றான், அவர் கர்த்தர் சொல்றாங்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இங்கே பிணக்காசை பார்த்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்தத்தை குறித்தான ஒரு பக்தி வைராக்கியம். தேசத்தை சீர்குலைக்கிறதற்காக, அசுசிப்படுத்துவதற்காக, தேசத்தை கெட்டு போக பண்ணுவதற்காக அங்க ஒரு காரியம் நடக்கிறது. பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் விபச்சாரம் பண்ணுகிறான். மற்றவர்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இவனால் தாங்க முடியவில்லை. ஈட்டியை கொண்டுட்டு போய் ஒரே குத்தி அந்த வாதியை நிப்பாட்டுகிறான். பரிசுத்தத்துக்காக
பரிசுத்தத்துக்காக உள்ள வைராக்கியம். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியம் தேவை, பரிசுத்தத்தின் மேல வைராக்கியம். இன்னைக்கு பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்தமான வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்தமான பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு இருக்கிறது. வந்துச்சு விளங்காத யூடியூப். அல்லேலூயா. யூடியூப் வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பரிசுத்த டீப்லாம் போயிட்டு உங்க வீட்டுக்குள்ள போலியோ. பரிசுத்தத்தை குறித்தான ஒரு வைராக்கியம் எலேசர் அந்த பினகாசுக்கள் இருந்தது. என் தேசம் தீட்டுப்படுது, தாங்க முடியல அவனால. என் தேசம் தீட்டுப்படுகிறதை குறித்து பினகாசால தாங்க முடியல. அதான் பக்தி வைராக்கியம். தீட்டுப்படுது பிள்ளைகள், நிறைய வாலிய பிள்ளைகள். உங்களுடைய காரியங்களை பார்க்கும்போதே வேதனையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது. வாலிய பிள்ளைகள் நடக்கிற பாதைகள், அந்த முடி வெட்டுகிற காரியங்கள். ஒரு தம்பிகிட்ட எவ்வளோ நாள் ஆச்சுப்பா ஜெபித்துன்னு கேட்டால் பல ஆண்டுகள் சொல்கிறாப்புல. வேதம் வாசிச்சுன்னு வேதம்னே அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்குறான். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சைக்கு பைபிளை தூக்கிட்டு போவான். பைபிள் படித்த அன்னைக்கு அவ்வளோந்தான். ஏதோ கைவலி கால் வலி வந்தால் பைபிள் படிப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே இருக்கிறது. தவக்காவை பிடிச்சி வெந்நீரில் போடுங்க, டக்குன்னு துள்ளிடும். அப்படி விழுந்த உடனே ஸ்பீடாக துள்ளிடும். அதே தவக்காவை பிடிச்சி தண்ணியில் வச்சு ஸ்டவ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக தீயை கூட்டிக்கிட்டே இருங்க, துள்ளாது, அப்படி உள்ள செத்துப்போம். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சின்ன பையனா போட்டுக்கு போகும்போது நண்டை உயிரோடு பிடிச்சி அவிக்க சொல்லுவாங்க. அப்படி உள்ளே போட்டுருவோம். இந்த அலுமினிய சட்டியில் வச்சு உயிரோடு கிடக்கும். தண்ணிக்குள்ளே கடை தண்ணியில் போட்டு தான் அவிப்பாங்க. கடை தண்ணியில் போட்ட உடனே அவங்களுக்கு மச்சான்கள் நல்லா அனுபவம் உண்டது. கடத்தலில் போட்டோன்னே அவர் தண்ணி இருக்குன்னு சொல்லி நண்டு நல்லா கூட கொஞ்சம் உயிர் வந்துடும் அவங்களுக்கு. அந்த தீ ஸ்டவ்வில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஸ்டவ் தான் ஏர் அடிச்சிரு மண்ணெண்ணெய் ஸ்டவ். எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஏற ஒரு நண்டு இன்னொரு நண்டை கடிச்சிட்டு அப்படியே துள்ளும். இந்த சூடு தாங்க முடியாமல் அப்படி போராடி அப்படி கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடும், செத்து போயிடும். அதே மாதிரி தான் சில நேரங்கள் இல்லை, பரிசுத்தத்தை கொஞ்சம் போராடி பார்ப்பாங்க. தாவீது பாருங்க, அந்த ஊழியக்காரன் சவுலனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அந்த சால்வை வெட்டும்போது அவனுடைய உள்ளம் அப்படி படபட நடிச்சது. ஆனால் கூட இருக்கிற ஒரு சகோதரனுடைய மனைவியை அவன் தொடும்போது, அவனை கொலை செய்யும்போது அடிக்கல. பார்த்தீங்களா? என்றைக்குமே தெய்வ பிள்ளைகள் ஒரு சின்ன காரியத்தை நான் நல்லா அனுபவப்பட்டிருக்கேன். யூடியூப்பில் ஆண்டுடைய வார்த்தை தான். சில காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது லேசாக படபடப்போ இருந்தால் உடனே அதை தூக்கி பக்கத்தில் வச்சுருவேன். ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டுடைய வார்த்தை தான், ஆண்டுடைய காரியம்தான். ஆண்டவருக்கு ஏதோ பிடிக்கல போல. பரிசுத்தம் குறையுதில்லை. பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம் வேணுமே. பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம் வேணும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிற என் வார்த்தையும் குறைந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு பரிசுத்தமான வார்த்தைகள் வெளிப்பட்டது. பரிசுத்தமான வார்த்தைகள் அந்த வைராக்கியம் வெளிப்பட்டது. வைராக்கிய வாஞ்சைகள் வெளிப்பட்டது. அன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகள் குறைந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு மழை விழுந்திருக்கும் போது ஆவியானவர் என்கிட்ட பேசினாங்க. மழைக்க ஒன்றும் ஜோம் பண்ணலை, மழை வெக்கையாக இருக்குத அப்படின்னு மழை விழுட்டுன்னு சொல்லி ஒரு 4:30 மணி போல் ஆவியானவர், நான் ஜோபத்தில் இருக்கிறேன், இதே மழைக்கா ஒரு நாள் போராடி ஜோம் பண்ணி இல்லை திங்கக்கிழமை மழை வரக்கூடாதுன்னு. அப்படி எனக்கு கண்ணீர் உண்மையில் அப்படி அப்படி சொல்கிறேன்னா ரொம்ப துக்கப்பட்டேன். இதே மலைக்காத நீ ஜோம் பண்ண, இப்போவும் படம் எடுக்கன, அந்த ஒரு கேள்வி வந்தது எனக்கு தாங்க முடியல.
இதே மலைக்கு தானே திங்கக்கிழமை கூடுகை இருக்காண்டவன்னு என்கிட்ட கதறினேன். இதே மலைக்கு தானே. இப்போ சில நேரங்களில் சில காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம கதறோம் தெரியுமா. ஆரம்பத்தில் ஒரு சில காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கதறுவோம். ஆனால் நாட்கள் போக போக என்ன செஞ்சிரும், குளிர் விட்டுரும்ல. சின்ன சால்வையை அந்த தொங்கலை கட் பண்ணும்போது படபடன்னு அடித்ததை அடுத்த மனைவியை தொடும்போது அவனுக்குள்ள அந்த படபடப்பு இல்லையே. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட தனியாக அழுகுற ஒரு காரியம், சின்ன காரியத்து கூட என்ன உணர்த்திருங்க ஆண்டவர். எனக்கு கோடிக்கணக்காக சொத்து வேண்டாம், ஆனால் உங்கள் அன்பு மாத்திரம் எனக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டாம் ஆண்டவர். நான் காலம்புள்ள நான் மறிக்கிற வர 2 வீலரில் போனாலும் பரவாயில்ல, இதை விட்டுட்டு எனக்கு ஒரு சைக்கிளை தந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் பரிசுத்தத்தை மாத்திரம் எண்ணத்தில் இருந்து உங்கள் பிரசன்னம் மாத்திரம் விட்டு போயிடக்கூடாது ஆண்டவர். இன்னைக்கு பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்குதுல்ல. ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தங்கள், ஆரம்பத்தில் இருந்த அந்த பிரசன்ஸ், ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவரோடு அண்டிக் கொண்டது, ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரை பிடித்து கொண்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு விட்டு குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு 2 காரியத்தை சொன்னாங்க. ஒன்று, நீ யாரையும் குற்றப்படுத்தாத, யாரையும் உயர்த்தி பேசாத, அவங்க நல்லவர் வல்லவர்னு வழிபடுத்தல யாரையும் பேசாத, யாரையும் நீ குற்றப்படுத்தாத அப்படின்னாரு. சில இடங்களில் போகும்போது சில நேரங்களில் குற்றப்படுத்தல ஏதோ இதான காரியத்தில் உள்ளிருந்து சில காரியத்தை பேசிட்டு வரும்போது ஆவியானவர் இடைபடுவார். நான் உனக்கு கொடுத்ததை சில நேரங்களுக்கு விடுறில்ல, அழுவேன் ரோட்டு வழியா. என் மனைவி சிலரில் பின்னாடி உட்காந்துட்டு கேட்பாங்க, ஏன் அழுதுகிட்டே வாரீங்க அப்படின்னு. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்த வைராக்கியம் அன்னைக்கு பினகாசில் இருந்தது. என் தேசம் தீட்டுப்படக்கூடாதுப்பா, என் தேசம் தீட்டுப்படக்கூடாது, என் பிள்ளைகள் தீட்டுப்படுகிறார்கள், என் தேசம் தீட்டுப்படுகிறது, தாங்க முடியல. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா? பக்தி வைராக்கியம் இருக்குதா? இந்த வைராக்கியம் இருந்ததுனால அந்த பினகாசுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? வாசிங்க தங்கச்சி, அது நான் வாசிச்சிங்கல்ல. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அதுக்கு முந்தின வசனம், பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். அதுல ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை இல்லை, என்ன இது நித்திய, ஒரு நித்தியங்கிற காலங்காலமா தலைமுறையா அந்த பக்தி வைராக்கியம், பரிசுத்தத்துக்குரிய பக்தி வைராக்கியம், ஜனங்களுக்காக தரப்பட நின்ற பக்தி வைராக்கியம் நித்திய காலமாக தேவ சமூகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபை, யாருக்குமே கிடைக்காத கிருபை அந்த குடும்பத்துக்கு நித்திய காலமாக. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம், இந்த ஒரு பரிசுத்தத்தை குறித்தான ஒரு வைராக்கியம். கொஞ்சம் கையை உயர்த்தி அப்படி ஜோமனு, ஆண்டவரே இந்த அபிஷேகம் மூடிட்டும், அந்த பரிசுத்தத்துக்குரிய அபிஷேகம், இந்த பரிசுத்தத்துக்குரிய வைராக்கியம் என் குடும்பத்தை தொடுட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தை தொடுட்டு. ஜோமனுங்க, இன்னைக்கு ஜோமனுங்க, கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை உங்க பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, எதிர்பார்க்கிற நபர்கள் மேல கர்த்தருடைய வைராக்கியம், இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்தம், தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன், தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன், நம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்தத்துக்குரிய வைராக்கியம் என்ன மூடட்டும் பா. பினகாசுக்குள்ள இருந்ததே அந்த வைராக்கியம், ரகா தூடா கபா லபா, ஆண்டவரே அந்த வைராக்கியம் என்ன மூடட்டும். ஷக்கரா குதரா கபா லபா, ஆண்டவரே அந்த பரிசுத்தத்துக்குள்ள வைராக்கியங்களை மூடுவதாக உங்க நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அதற்கு அவன், ஆ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக ஆ வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் ஆ உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். ஆ உம்முடைய பலிபீடங்களை இடித்து ஆ உம்முடைய தீர்க்கதரிசிகளை ஆ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். ஆ நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். 14வது வசனம் வாசிங்க. 14 அதிலே அதற்கு அவன், ஆ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக ஆ வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக எப்படி இருந்தேன்? வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இந்த 19வது அதிகாரத்தில் எலியா சொல்றார், பக்தி வைராக்கியமாக இருந்தேன். எலியா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவர். நல்ல செபிக்கக்கூடிய ஒரு எலியா, தேவனுக்காக சவால் விட்டு ஊழியம் செய்த எலியா. இன்னைக்கு அந்த மாதிரி எலியாக்கள்லாம் தேவை. அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு எலியா. எலியாவினுடைய காரியங்களை அப்படி பார்க்கும்போதே நம்மளை தூக்கி வாரி வீசுகிறோம். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்த போய் ஒளிந்து கொள்ளு சொன்ன உடனே ஒளிந்து கொள்வார். ஒளிஞ்சிக்கப்பா, ஒளிஞ்சிக்கிடுவார். அந்த விதவை வீட்டுக்கு போப்பா, போவார். அது நம்மளாம் கேள்வி கேட்போம், ஆண்டவரே இங்கேயே பஞ்சம், விதவை வீட்டில் என்ன இருக்கும்? கேள்வி கேட்போம்ல. ஆண்டவருக்காக சொல்ல, நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த எலியா. அந்த பக்தி வைராக்கியம் எங்கே கொண்டது போனது தெரியுமா? அல்லேலூயா. மரணத்தை காணாதபடி சுழல் காற்றிலே எடுக்கப்பட்டது போல தேவ பிரசனத்தில் கொஞ்சம் கரங்களை தட்டி ரக துடாபா ஷபாலாபா, தேவன் மேல உள்ள அந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம். மற்றவங்களை போல வாழலை, மற்றவங்களை போல அப்படியே வாழலை எலியா. மற்றவங்களை போல அவங்க வாழ்றது போல வாழலை. ஆனால் எலியா ஒரு வித்தியாசமாக தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால மற்றவங்களை போல மறிக்கல. எலியாவை சுழல் காற்றிலே கர்த்தர் எடுத்துக்கொண்டு போனான். சுழல் காற்றுல பக்தி வைராக்கியம் சாதாரண காரியம் அல்ல. தேவன் மேல இருக்கிற பக்தி நாம் நினைக்கிறோம், குடும்பத்தால் அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே. கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தில் கொண்டு போவார். 400 + 450 பேர் அவங்க முன்னாடி சவால் காட்டினார் பாருங்க எலியா. நம்மளால காட்ட முடியுமா? கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்தார. 400 + 450 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தரே தெய்வம் என்பதை அந்த பக்தி வைராக்கியத்தை காட்டினார. நம்ம குடும்பத்தார் முன்னாடி இயேசுவை காட்ட முடியுதா? சொந்த பந்தங்கள் முன்னாடி நம்ம காட்ட முடியுதா இயேசுவை? அவங்களும் குத்தடிக்காங்க, நானும் குத்தடிக்கிறேன். இல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அவங்க கூத்தடிக்கிற கூத்துக்கு என்னால போக முடியாது நினைச்சு நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், வைராக்கியம் உள்ளவன். வைராக்கிய வாஞ்ச இருக்குது, வைராக்கிய வாஞ்ச இருக்குது. இல்லையா? பக்தி வைராக்கியம். இந்த என்னால் நான் வாலிப நாட்களில் இருக்கும்போது, நான் வெசலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கேப்டன், கற்பையா கேப்டன், அவங்க மகனுக்கு பிறந்த நாள் வச்சுருக்குறாங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க, தம்பி வாப்பா அப்படின்னு. அவங்க ஃபேமிலி எல்லாமே இந்து தான். அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்திருந்தாங்க. சுற்றி இருக்கிற தெலுங்கு ஜனங்கள் எல்லாருமே இருந்தாங்க. எல்லோரும் இந்து தான். நான் போயிருந்தேன். கேக்கு கட் பண்ண போகிறாங்க. கேக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே இவ்வளோ பேரும் ஃபுல் ஒரு 50 பேர் இருப்பாங்க. எல்லாருமே இந்துக்கள் தான், புறஜாதியர்கள் தான். இவங்க முன்னாடி இயேசுவை சொல்லணுமேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஏக்கம், எப்படி சொல்லலாம் அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த கேப்டன்ட்ட சொன்னேன், கேப்டன் தம்பிக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னாங்க. அவங்க புறஜாதிகள் ஜெபம்னாலே ஓகேம்பாங்க. ஆமாம், ஜெபம் பண்ணுறீங்களா, பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க சொன்னாங்க, உடனே போனாங்க. தம்பி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் சொன்ன உடனே ஒரு சின்ன ஒரு பாடலில், பெர்க்மான்ஸ் பாதிரியா பாட்டில் ஒரு சின்ன ஒரு அடி பண்ணிட்டு ஜெபம் பண்ண உடனே ஜனங்கள் எல்லாரும் வந்து அவ்வளோ பேரும் கண்ணை பற்றி எவ்வளோ பயபக்தியாக இருந்தாங்க. அது முடிச்சுட்டு வரும்போது சந்தோஷமாக இருந்தது.
ஆனால் அந்த இடப்பட்ட நாள் அதே போல் சில ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்போது அந்த வைராக்கியம் இருக்குதான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பித்தது. அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு கிறிஸ்தவர்கள் கிடையாது, சுற்றி வர எல்லா இந்துக்கள் மத்தியில் ஒரு வாலிப நாட்களில் கிறிஸ்துவுக்காக நின்ற அந்த வைராக்கியம் இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கும்போது இருக்குதான்னு நிறைய நேரம் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. எலியாக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் யாரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்? இந்த வார்த்தை கொண்டு யாரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்? விளையாட்டுல தேவ சமூகத்தில் மணிக்கணக்க கடந்துட்டு ஆண்டவர் தந்தார். பக்தி வைராக்கியம் நமக்குள்ள என்ன வைராக்கியம் இருக்குன்னு தெரியுமா? கசப்பான வைராக்கியம். இந்த 4 வைராக்கியத்தில் ஒரு வைராக்கியம், கசப்பான வைராக்கியம் எனக்குள்ளேயும் இருந்தது. ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டாங்க, நீ யாரோடு கசப்பாக இருக்கலன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், யாரோடு கசப்பாக இருக்கிறேன்னா இல்லைன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது, மனுஷன்ட்ட சொல்லிடலாம். இல்லை அப்படின்னு டேடி மாட்ட சொல்ல முடியாது. அழுதுட்டு சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு யோசித்து பார்த்தேன். ஏதோ ஒரு நபர் மேலே கசப்பு, நேராக அவங்க வீட்டில் போய் சமாதானமாக கர்த்தர் உதவி செய்தா. எலியா பக்தி வைராக்கியம். மூன்றாவதாக வாசித்தோம்ல சங்கீதக்காரனாகிய தாவீது, அவர் சொல்றாரு, வீட்டை குறித்தான உண்டான என்ன வைராக்கியம்? 69:9 பக்தி வைராக்கியம். சங்கீதம் 119:13 அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 119:13 வாசிங்க. உம்முடைய வாக்கிய நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல் நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். 119:13 தான் வாசிங்களோ? தாவீது சொல்லுகிறார், வீட்டை குறித்தான உண்டான என்ன வைராக்கியம்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வீட்டை குறித்தான. வீடுன்னு நம்ம வீடு இல்லை, அல்லேலூயா. நம்ம வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் இல்லை, தேவனுடைய சபையை குறித்தான ஒரு பக்தி வைராக்கியம் தாவீது அன்னைக்கு வச்சித்தது. தாவீது அப்படி சோத்திரம். பக்தி வைராக்கியம், அந்த வைராக்கியம் இருந்ததுனால இங்கே ஏசியா 9ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து அங்கே சொல்கிற காரியத்தை பாருங்க. 9:7 தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இது செய்யும். அந்த பக்தி வைராக்கியம், வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் எங்க வருது பாருங்க. ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மீண்டும் வாசிங்க தங்கச்சி. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இது சொல்லிட்டு செய்யும். அந்த வைராக்கியம் செய்யுமா? கர்த்தருடைய வீட்டை குறித்தான ஒரு பக்தி வைராக்கியம். நிறைய வசனங்கள் உண்டு. டைம் ஆயிட்டு, 8:15 ஆயிட்டு. நிறைய வசனங்கள், நிறைய வார்த்தைகள் உண்டு. தாவீதுக்கு இல்ல ஒரு ஏக்கம், அந்த வேதத்திற்கு பிரியமா இருக்காததை பார்த்தவுடன் அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிச்சது. தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாததுனால ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிச்சது. இப்படிலாம் இருக்கிறாங்களே ஜனங்கள்னு சொல்லி தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்ததே. பாவம் பண்ணுன மனுஷன்தான், தேவனுடைய கட்டளைகளை விட்டு பிரிந்த மனுஷன்தான். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட 51ஆம் சங்கீதத்தில் சரணடைந்தது போல, தேவனே சுத்த இறைத்தை நிலை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பிக்கும்,
உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளாமலும் பரிசுத்த ஆவியை தாங்கப்பா, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தாங்கப்பா, உற்சாகமான ஆவியை தாங்கப்பா என்று கதறும்போது கர்த்தர் இரக்கம் பாராட்டின தெய்வமாக இருக்கிறார். வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம். நமக்குள்ள என்ன வைராக்கியம் இருக்குது? பாரம்பரிய வைராக்கியமா, கசப்பான வைராக்கியமா, நல் விசேஷமான வைராக்கியமா? என்ன வைராக்கியம் இருக்கு? இந்த பக்தி வைராக்கியத்தோடு இருப்போம் என்று சொன்னால், இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி 2 வசனத்தை வாசிச்சு முடிக்க போகிறேன். தீத்து எழுதின புஸ்தகம், தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 2 கொரிந்தியர் 11:2 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒப்பு கொடுத்தபடியா கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொள்வோம் என்று சொன்னான். இன்னொரு இந்த வசனத்தை வாசிச்சிருமே, தீத்து 2:14. பவுல் சொல்லுகிறார், எதற்காக? அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். இந்த வைராக்கியம் பக்தி வைராக்கியம், ஒரு பரிசுத்தமான பக்தி வைராக்கியத்தோடு இருப்போம் என்று சொன்னார். வீட்டை குறித்தாலும் உண்டான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நித்திய காலமாக பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். நித்திய காலமாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். எல்லா கரங்களை தட்டி ரீமானா ஷாபா லக துடா ரீமானா கந்த ரபலபா. கடைசி யோவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1061வது பக்கம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு ஜனத்தை கடாட்சிப்பார். தேவன் வைராக்கியம் கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பக்கத்தில் கை பிடிச்சொல்லுங்க, நம்மளும் வைராக்கியம் கொள்ளணும். தேசத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேசம் சீர்கட்டு போயிருக்குல்ல, தேசத்தில் நடந்து போற கூட பயமா இருக்குல்ல. ஒரு 10 பவுன் தாலியை போட்டுட்டு கையிலெல்லாம் செயினை போட்டுட்டு ஒத்தையால போய் பாருங்களாம், பார்க்கலாம். முழு கையா வருமா தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்ல. 96லேருந்து 2000 வரை ஒரு 5 வருஷம் விசாபனத்தில் இருந்தேன். 6 வருஷம். அப்போ இருக்கும் போதெல்லாம் அவங்கள ஆட்டோக்காரங்க அங்கே உள்ளவங்களாம் கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு நைட்டு 1 மணிக்கு போய் ஒரு அட்ரஸை கொடுத்தா சேஃப்டியை கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்களாம் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலம் அப்படி தலைகீழாக மாறிவிட்டது. ஒரு கௌரி நகையை போட்டு கூட ஜனங்களால் சுதந்திரமாக போக முடியாத சூழ்நிலை. எல்லாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம தேசத்தின் மேலே வைராக்கியம் கொடுக்கணும்னா நான் அவர் மேலே வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தர் என் வீட்டு மேலே வைராக்கியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் அவர் மேலே, பரிசுத்தத்தின் மேலேயும் அவர் வீட்டு குறித்தான பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இருக்கும்னா அவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். யுத்த வீரனை போல வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். ஏசியாவில் சொல்லப்படுகிறது யுத்த வீரனை போல. ஏசியா 42:13 சொல்லப்படுகிறது யுத்த வீரனை போல அவர் வைராக்கியம் கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். எல்லாம் எழுமி நின்று செபிக்கலாம். ரீமானா ஷாபா லக துடாபலபா ரீமானா சந்தரபலபா. கடைசி ஆண்டரஜையா ஜெப நடத்துவாங்க. ஹல்லேலூயா. ஓ ரீ கத்தரபலபா.
ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம எதுக்காக வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கிறோம்? கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு இந்த வேத வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உலகத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறானா? உன்னதமான தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறானா? ஆரம்ப நாட்களில் எனக்குள்ளே இருந்த வைராக்கியம் இன்னைக்கு கம்மியாயிடுச்சுன்னு நீங்கள் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாக உணர்றீங்களோ வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா இன்னைக்கு நான் மனம் திரும்ப உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஒரு நாளில் இருந்த வைராக்கியம் இன்னைக்கு எனக்குள்ளே இல்லைங்கிறத நீங்கள் எனக்கு உணர்த்துறீங்க. கொஞ்சம் வாய்களை இன்னைக்கு ஆட்ட தரங்களேன், இன்னைக்கு ஆட்ட உங்கள் வாய்களை தரங்களேன். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் உங்களை நோக்கி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமானால், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது உறுதிப்படுமானால், இன்றைக்கு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட பேசினீர். பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம் ஆண்டவர் எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய சபையிலே எங்களுடைய வைராக்கியம் உண்டாயிருக்கட்டும். ஜபத்தில் ஒரு வைராக்கியம் உண்டாயிருக்கட்டும். சுவிசேஷம் சொல்லுகிறதுல ஒரு வைராக்கியம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்க மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்க மேல இன்னைக்கு ஊற்றப்படட்டும். அந்த ஆரம்பத்துக்குள் இருந்த அந்த வைராக்கியம் எங்களுக்குள் மறுபடியும் எழும்பட்டும். ஜபத்து மேல இருந்த ஒரு வைராக்கியம் எங்க மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே எங்க மேல இறங்கி வரும்படியா, எங்க மேல இறங்கி வரும்படியா, எங்க மேல இறங்கி வரும்படியா ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். இந்த வைராக்கியம் நம்மளால வரமுடிக்க முடியாதுங்க. நம்ம பலத்துல நம்ம சுயத்துல ஒரு வைராக்கியம் வரும்னா அது ஜெயம் எடுக்காது. இந்த வைராக்கியம் பரத்திலிருந்து இறங்கி வரும். தாவீதுக்கு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தது போல இன்றைக்கு இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரட்டும். ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரட்டும். உமக்காக தரித்து நிற்க எங்களுக்கு இந்த நல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தன் இருதயத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறவராயிருக்கிறீர். மனதின் நினைவுகளை அறிந்த எங்கள் ஆண்டவர், இந்த நாட்கள் ஜெபிக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நீர் பதில் தரப்போகிற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்ப போகிற நல்ல உம்முடைய வல்லமையுள்ள கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பாலாய் கடக்கிறதை கட்டி எழுப்புகிற நல்ல ஆண்டவர் நீர். நாட்கள் அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை கட்டி எழுப்புன நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அலெக்சனுக்காக ஆண்டவரே, அவங்க குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் தேவனாகிய கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுத்து இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நல்ல ஒரு வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு கூட கடந்து போக பண்ணுகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் அப்படியே நமக்கு செய்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.